8 வாரம் நிப்பாட்டின ஒரே ஒரு அதிபர் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். I solved 8 wars. Go to Rwanda and the Congo, talk about India and Pakistan. Look at Thailand. Look at all of the wars that we solved. பீஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டம் கண்டிப்பா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தான் பொருத்தமானதா இருக்கும். உலகத்தில் அமைதிக்குன்னு ஒரு நோபல் பரிசு கொடுக்குறாங்கன்னா அது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தான் 2025 கொடுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் ஒரு தேவ தூதன். இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கு பல மாதங்களாகவே அவர் அமெரிக்கா அதிபர் பொறுப்பு ஏற்றி 9 மாதங்கள், இந்த 9 மாதங்களும் 8 யுத்தம் 9 யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்காகவே அவருடைய டே அண்ட் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மனிதர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த வார்த்தையெல்லாம் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள். அப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன இந்த ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் எந்த இடத்துல சொன்னார் தெரியுமா? எகிப்தில் வச்சு சொல்கிறார். எதுக்காக எகிப்தில் வச்சு சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அரபுலக நாடுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 7 நாடுகளை கூப்பிட்டு 4 நாடுகள் மத்தியஸ்தம் பண்ணி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை முடிச்சு வச்சுட்டோம், இதுதான் எண்டு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்டுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வராங்க, மெலோனி அவர்கள் வராங்க, ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் வராங்க. இவங்கெல்லாம் வந்து பேசும்போது தான் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் இந்த முத்துக்களை உதிர்த்து விடுகிறார். ஆனால் உண்மையிலேயே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 8 யுத்தங்களை நிப்பாட்டி இருக்காரா? யாராவது இதை பற்றி யோசிச்சிருக்குமா? 8 யுத்தத்தை நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார்ல. Nobody's ever done anything like this. More difficult than other wars. I mean, look, we just ended a war in 12 days. வேற ஒன்றுமே வேண்டாம். கடைசியாக நடந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நின்று விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து திருப்பி பாருங்கள், இல்லாட்டி கூகுள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் அவுட்லெட் ஏதாவதுல போய் அந்த நியூஸை வாசித்து பாருங்கள். இன்றைக்கும் மார்க் ரூபியோ அவர்கள் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். சாதாரண எச்சரிக்கை கிடையாது. இஸ்ரேல் மேற்கு கரையில் வந்து என்னமோ நீ செஞ்சிட்டு இருக்கப்பா, பார்த்து அது சரியில்லை, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சார் என்ன சார், அப்போ இந்த யுத்தம் எதுவுமே நிற்கலையா? யுத்தம் நிற்காம தான் 8 யுத்தத்தை நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்? உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்கு அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எட்டு யுத்தங்களை நிப்பாட்டின பீஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு பெரிய வேற ஒன்றும் சிக்கல் இல்லையே. பட் உண்மை இதுதானா அப்படிங்கிறத ஆய்வு பண்றது மட்டும்தான் நம்முடைய வேலை. அவர் நிப்பாட்டின முதல் யுத்தம் எது தெரியுமா? தாய்லாந்து கம்போடியாவினுடைய யுத்தம். தாய்லாந்து கம்போடியாவினுடைய யுத்தத்தை நிப்பாட்டிட்டாரா? தாய்லாந்து கம்போடியா அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு நடுவில் ஒரு பார்டர் டிஸ்பியூட் இருக்குது, அதுவும் பல வருடங்களாகவே இருக்குது. அதை வைத்து இந்த தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் பெரிய அளவில் யுத்தம் வந்து விட்டதா அப்படின்னு கேட்டால், இந்த யுத்தம் சாதாரணமாக வரல. ஒரு கன்னி வெடி வெடித்து சிதறியதில் 10க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழக்கிறார்கள். அப்படி 10க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழக்கக்கூடிய இந்த கன்னிவெடி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட் மைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னிவெடி பிரச்சனையின் போது 2 நாடுகளும் மோதிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. இந்த சூழ்நிலை உருவான உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2 நாட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லது, அப்படி இல்லையா உங்கள் நாட்டு கூட நான் போடுற அந்த ட்ரேட் எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கொடுக்கிறார். And I spoke to both of the prime ministers, and I think by the time I got off, I think they want to settle now. I know they're meeting today or tomorrow, and we're going to work with them. அப்படி மிரட்டல் கொடுத்த உடனே 2 நாடுகளும் என்ன செய்யறாங்க? அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத ரெடி பண்ணி அந்த லேண்ட்மைன் பிரச்சனையை அத்தோடி முடிச்சுக்கிறாங்க. ஒரு யுத்தமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருந்த அந்த லேண்ட்மைன் பிரச்சனையை முடித்ததனால் இது நான் நிப்பாட்டின முதல் யுத்தம் அப்படின்னு சொல்றார். பட் லாங் டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பார்டர் ஏரியாஸ் தான். அந்த யுத்தத்தை ட்ரம்ப் அவர்கள் முடித்து வைத்து விட்டாரா? இப்போதும் இந்த தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே வேணாம். 2 நாட்களுக்கு முன்னாடி 5 நாட்களுக்கு முன்னாடி கம்போடியா தாய்லாந்து கண்டினியூ டாக்ஸ் ஆன் பார்டர் பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை உங்களால் பார்க்க முடியும். அதில் என்ன சொல்கிறாங்க? பார்டருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கான பீஸ் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த யுத்தம் முடிவடையில் ஜஸ்ட் ஒரு ஹால்ட் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஹால்ட் ஏற்படுத்தினதும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த லேண்ட்மைன் பிரச்சனையை தான் அவர் முடிச்சு வச்சார். முதல் யுத்தத்தை முடித்து வைத்தேன் அப்படின்னு சொல்றதுல கூட ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கை பிறகுது. ஓகே, தாய்லாந்து கம்போடியா அந்த பிரச்சனையை ட்ரம்ப் அவர்கள் முடித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. பட் பார்டர் டிஸ்பியூட் அப்படியே தான் இருக்கு. இரண்டாவது யுத்தம் எதை சொல்றாரு அப்படின்னா,
கொசோவா செர்பியா யுத்தம் அப்படிங்கிறத சொல்றார். இந்த கொசோவா செர்பியா யுத்தம் தான் என்னுடைய இரண்டாவது யுத்தம், நான் நிப்பாட்டி வச்சேன், அப்படி இல்லைன்னா பார்த்துக்கோங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியே கேட்கிறார். Kosovo, Serbia. By focusing on job creation and economic growth, the two countries were able to reach a major breakthrough. பட் 2025 எங்கேயாவது கொசோவா செர்பியாவினுடைய யுத்தம் நடந்துச்சு, அங்க பெரிய ஒரு வார் நடந்துச்சு அப்படின்னு சொல்ற செய்தியை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. குட்டி குட்டி கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்குமே தவிர அது யுத்தமாக மாறவே இல்லை இந்த கொசோவா செர்பியா அப்படின்னு சொல்ற இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே. பட் அப்போ இவர் எந்த யுத்தத்தை நிப்பாட்டி வச்சாரு? அவருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முதலாவது ஆட்சி காலம், அதாவது 2016 2020 வரை, அதாவது ஜோ பைடன் அவர்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி கொடுத்தார்ல, அந்த ஆட்சி காலத்தின் போது, அதாவது கரெக்டா 2020 இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு எக்கனாமிக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத அவங்க ரெடி பண்றாங்க. இந்த எக்கனாமிக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத மறுபடி 2025 வந்து நான் தான் சரி பண்ணேன், உடனடியாக கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது இரண்டாவது யுத்தமாக பார்க்கப்படுகிறது. பட் யுத்த ட்ராக் பண்றவங்களுக்கு 2020 கொசோவா செர்பியா இரண்டு யுத்தம் நடந்ததா எந்த சரித்திரமும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. மூணாவது யுத்தம் எதை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னார்னா, ருவாண்டா மற்றும் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ஈஸ்டர்ன் காங்கோஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியை நீங்க வாசிக்கும் போது ருவாண்டாவினுடைய சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காங்கோ மற்றும் இந்த ருவாண்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ருவாண்டாவை சார்ந்து இருக்கக்கூடிய ரெபல்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, காங்கோக்கு எதிராக பலவிதமான கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த காங்கோஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத ஒரு ரெபல் வழியாகத்தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அந்த ரெபல் குரூப் வழியாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியும். பட் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, ருவாண்டாவையும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டிஆர் காங்கோவையும் கூப்பிட்டு எப்பா இதோடி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு பீஸ் டீல்ல கையெழுத்து போட வைக்கிறார். பட் இந்த இடத்துல உண்மையான பிரச்சனை அந்த ரெபல்ஸ் டீம் தான். அந்த ரெபல்ஸ் டீமை ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டாரா, அந்த ரெபல்ஸ் டீமுக்கு எதிராக எச்சரிக்கை கொடுத்தாரா, அந்த ரெபல்ஸ் டீமை எச்சரித்து அனுப்பினாரா, இல்லை அந்த ரெபல்ஸ் டீம் இனிமே காங்கோவை அட்டாக்கே பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் கேட்கப்படாது. ஜஸ்ட் அந்த இரண்டு நாட்டு தலைவர்களை மட்டும்தான் கூப்பிட்டாங்க. I think for the people of these two countries, they should know that the United States is committed to the pathway of peace. But to my fellow Americans, this is really a celebratory moment. This is a big moment for our country because what was 30 years of killing and war, the worst war in terms of death count since World War II. ஒண்ணுமே இல்லை, இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல இஸ்ரேலினுடைய தலைவர்களை மட்டுமே கூப்பிட்டுட்டு இந்தாப்பா கையெழுத்து, இஸ்ரேல் யுத்தம் முடிந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதே மாதிரி தான் இந்த ருவாண்டா மற்றும் டிஆர் காங்கோ அப்படின்னு சொல்ற கான்ஃப்ளிக்ட்ல யார் கான்ஃப்ளிக்ட்டுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்கள ஒமிட் பண்ணிட்டு இரண்டு தலைவர்களுமே ட்ரம்ப் அவர்களுடைய சொல்படி கேட்கக்கூடிய தலைவர்களை கூப்பிட்டு வச்சு யுத்தத்தை நிப்பாட்டியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இந்த யுத்தமும் புகைந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர நிறுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு யுத்தம் எப்போது நிறுத்தப்படும் அப்படின்னா அந்த யுத்தம் மறுபடியும் தொடரவே தொடராது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டம் வந்தால் மட்டும்தான். அதுவரையிலும் அந்த யுத்தம் நிறுத்தப்படவில்லை. அந்த யுத்தத்துக்கு ஜஸ்ட் ஒரு பாஸ் ஸ்டேட், தற்காலிக நிறுத்தம் அப்படின்னு வேணா சொல்லலாம். பட் ட்ரம்ப் அவர்கள் அவரை எப்படி அழைத்துக் கொள்கிறார் என்றால், இதுக்கு பிறகு அங்கே யுத்தமே நடக்காது, த எண்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்றார். ஆனால் ருவாண்டா மற்றும் டிஆர் காங்கோவில் எண்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு அந்த ரெபல் டீம் அனுமதி இல்லாட்டி அந்த ரெபல் டீமை அழித்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதை முடிக்காமல் இந்த யுத்தம் முடிந்ததாக சொல்வது வெறும் கற்பனை மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்க வரும் காலங்களில் உணர்வீர்கள். நான்காவது அவர் சொல்வது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அப்படிங்கிறது தான். இது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறத இந்தியா பல முறை சொல்லிட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, இல்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொள்ள போனாங்க, யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தத்தில் நான் இரண்டு பேரையும் கூப்பிட்டு ட்ரேடை நிப்பாட்டிடுவேன்னு சொன்னேன், அதனால இரண்டு தலைவர்களும் சம்மதித்து விட்டார்கள், எனவே யுத்தம் நின்று விட்டது. I'm going to put big tariffs on you both, like 100%, 150, and 200%. No, don't do that. I said, I'm putting tariffs. I had that thing settled in 24 hours. If I didn't have tariffs, you could have never settled that war. என்னுடைய நான்காவது யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறார். ஆனால் இந்தியா என்ன சொல்கிறாங்க, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய முக்கியமான செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த யுத்தம் நின்னதுக்கு நடுவில் யாரும் மீடியேட்டர் வரவே இல்லை. குறிப்பாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டோ வரவே இல்லை. அவர் சொல்வது எல்லாமே அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கார். இந்த யுத்தம் நின்னதற்கான காரணம் பாகிஸ்தான் நம்மகிட்ட வந்து கெஞ்சினாங்க, அவங்களுடைய ஒரு அமைப்பு வழியா இந்தியாவினுடைய அமைப்புக்கு கோரிக்கை வைத்தார்கள், இதுக்கு பிறகு யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில் மட்டும்தான் யுத்தம் நின்றதே தவிர ஆப்ரேஷன் சிந்தூர் முடியவில்லை. ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 அப்படிங்கிறது வில் கண்டினியூ என்பதை பல முறை நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள், இராணுவ அமைச்சர்கள், இராணுவ தளபதிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
இன்னுமே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட தருணத்தில் வந்துட்டு இந்த யுத்தத்தை நிப்பாட்டி வச்சது நான் தான், எனவே எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் அந்த யுத்தத்தை நிப்பாட்டி வச்சிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஆழ் மனதில் யாரோ நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள், அம்பிட்டு தான் நடந்திருக்கே தவிர யுத்தத்தை நிறுத்தியது நீங்கள் தானா என்பது இன்னும் கேள்விக்குறி மட்டும்தான். அஞ்சாவதா 12 நாள் யுத்தத்தை நிப்பாட்டிட்டேன், இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய 12 நாள் யுத்தத்தை நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்களேன், இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் யோசிச்சுட்டு ஒரு பதிலை சொல்லுங்க. சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடியலை, அந்த வார் அது இப்போதும் புகைந்து கொண்டே இருக்கிறது. அந்த 12 தினங்கள் என்ன நடந்துச்சு? இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறாங்க, ஈரான் திருப்பி இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன் ஏவி விடுறாங்க, மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறாங்க, கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறாங்க, இப்படின்னு சொல்லி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. மாற்றி அடித்தது மட்டும் இல்லாமல் மிசைல் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல, இல்லை நாங்கள் அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அட்டாக்கை நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த 12 டே கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத நான் தான் நிறுத்தி வைத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், If there was, but no, I don't want it. I'd like to see everything calm down as quickly as possible. This is also a temporary solution, not a permanent அப்படிங்கிறத சொல்ல மறந்து விட்டார். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அது இன்னைக்கு நேற்று தொடங்கின பிரச்சனை கிடையாது, பல தலைமுறையாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ முடிந்த பிரச்சனையும் கிடையாது, அது தொடரக்கூடிய பிரச்சனை என்பதையும் இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா 6வது அவர் சொல்லக்கூடிய யுத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்த் எத்தியோப்பியா யுத்தம். இந்த எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையே யுத்தம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எந்த நியூஸ் பேப்பர்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படின்னா அந்த 2 நாடுகளுக்கு இடையே என்னதான் பிரச்சனை? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு யுத்தத்தையே முடிச்சு வச்சுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லையான்னு கேட்டால் இருந்துச்சு. ஒரு டேமை வச்சு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கிராண்ட் ரெனேசன்ஸ் டேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கிராண்ட் ரெனேசன்ஸ் டேம் அப்படிங்கிறத வச்சு 2 நாடுகளுக்கு இடையே ஒரு பெரும் பிரச்சனை ஓடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. பிகாஸ் 2 நாடுகளுமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்க. 2 நாடுகளுடைய பேச்சுவார்த்தையும் ரொம்ப நாட்களாகவே இழுபறியாகவே இருந்தது. இப்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி 2 நாடுகளும் இந்த வாட்டர் யுத்தத்தை நிறுத்தி விட்டார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பேச்சுவார்த்தை ஸ்டில் கண்டினியூ தான். அதனால இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் தொடங்காத ஒரு யுத்தம் எப்படி முடிந்தது அப்படிங்கிற கேள்வியும் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக வைக்க முடியாது. It's a very dangerous situation because Egypt is not going to be able to live that way. And they'll end up blowing up the dam. And I said it, and I say it loud and clear. They'll blow up that dam, and they have to do something. Because they could have stopped it. They should have stopped it long before it was started. I said, how do you let it get built? And then you say they have a dam. ஏன்னா அவர் தான் பீஸ் பிரசிடென்ட் ஆச்சு. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இங்கே பகிரப்பட்டு வருகிறது. நீங்கள் இதை தேடி பார்க்கலாம். என்னப்பா எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் உண்மையிலேயே வாட்டர் வார் மட்டும்தான் இருந்துச்சா, இல்லை இந்த வாட்டர் வாரே ஒரு பேச்சுவார்த்தையாக மட்டும்தான் இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தேடி பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். 7வதா அர்மேனியா அசர்பைஜான் யுத்தம் அப்படிங்கிறது தான். இந்த அர்மேனியா அசர்பைஜான் யுத்தம் மட்டும்தான் பெரிய அளவில் ட்ரம்ப் அவர்களால் உருவாக்கப்பட்ட அக்ரிமெண்ட்டில் 2 நாடுகளும் கையெழுத்து போட்டு 2 நாட்டு தலைவர்களையும் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கும் ஒரு யுத்தம் முடிந்ததாக நாம் அறிவிக்கக்கூடிய ஒரு யுத்தம். Azerbaijan and Albania, it was going on for many years. I had the prime ministers and presidents in my office. They sat so far apart. One chair was there, one chair was there. I said, fellas, get together, come on. ஆனால் இந்த அர்மேனியா அசர்பைஜான் யுத்தம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதில் துருக்கி இருக்காங்க, இதில் ரஷ்யா இருக்காங்க, அது கூடவே அமெரிக்கா வந்து அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்தார்கள். இதில் ட்ரம்ப் அவர்களுக்கு டிக் மார்க் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த யுத்தம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். பட் இன்னுமே அது ஒரு பெரும் பிரச்சனை. நகர்னோ கராபக் பகுதியெல்லாம் பெரும் பிரச்சனை தான். இதுவும் முடிந்த பாடு கிடையாது. பட் பெரிய யுத்தமாக மாற வேண்டியதை ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தியிருந்தார். கடைசியாக 8வது யுத்தமாக அவர் சொல்கிறது என்னென்னா இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை தான் நான் நிப்பாட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல மறுபடியும் நான் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்டேஜுக்கு வரேன். இன்னும் இந்த யுத்தம் நிற்கலை. இன்றைக்கி அந்த யுத்தம் நின்றுச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஏன் மேற்கு கரை பக்கமாக அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்ய வேண்டும்? இதற்கு எதிராக ஐநா சபை ஏன் பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும்? ஐசிஜே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்களுடைய விதிப்படி இஸ்ரேல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா ஏன் கொடுக்க வேண்டும்? அப்போ இட்ஸ் ஸ்டில் கண்டினியூ தானே. அப்போ இந்த இடத்துல யுத்தத்தை நிப்பாட்டிட்டேன், 8வது யுத்தத்தை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்வதும், அதுக்கு பக்கவாத்தியமாக நம்முடைய பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் அவருக்கு கண்டிப்பாக நோபல் பிரைஸ் கொடுக்கணும், என்னப்பா அவரே மாதிரி உழைத்த மனிதன் இருக்காரா அப்படின்னு சொன்னது எல்லாமே. Achieving peace in Gaza is saving millions of lives in the Middle East. Mr. President, I would like to salute you for your பொய்யா கோபால்? இதெல்லாம் பொய்யும் உண்மையும் கிடையாது. பட் அவங்க தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். இது இன்னதுக்கு நான் தான் காரணம்.
ஒரு குருவி போய் ஒரு பனைமரத்தில் உட்காரும்போது திடீர்னு பழுத்த பழம் கீழே விழுந்துருச்சு. அப்போ குருவி உட்காரும்போது இந்த பனம்பழம் விழுந்துருச்சா, பனம்பழம் விழும்போது குருவி உட்கார்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இதை 2 விதமாகவும் பார்க்கலாம். இதுதான் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பாரடாக்ஸ் அடிப்படையில் 2 பக்கமுமே நமக்கு உண்மை மாதிரி இருக்கும். பட் ஆராயும் போது அந்த பக்கமா இந்த பக்கமா அப்படிங்கிற உண்மை புலப்படும். அதே மாதிரியான ஒரு பாரடாக்ஸ் தான் நான் உங்க முன்னாடி இப்போ கொண்டு வந்திருக்கேன். பட் இது ஒரு பாரடாக்ஸ் கிடையாது, 8 பாரடாக்ஸ் கான்ஃப்ளிக்ட், அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்க முன்னாடி கொண்டு வந்து கொட்டி தீர்த்திருக்கேன். நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னு. பட் அவர் எந்த முயற்சிகளுமே எடுக்கலையான்னு கேட்டால் முயற்சிகள் எல்லாம் எடுத்தார். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி இது எதுவுமே முடிவுக்கு வரலை. அதனால் இதை நாம் முடிவு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்பாமல் எஸ் இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன் அப்படிங்கிறத மக்கள் நம்பி அதற்கு தகுந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து முயற்சிகளை எடுத்து அதை பெர்மனண்டாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு நபர் நம்மகிட்ட தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்லி அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சு திடீர்னு அது பொய் அப்படிங்கிறத உணரும் போது நமக்கு ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் இந்த யுத்தங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காசா மக்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் காசாக்குள்ளே வாங்கன்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகுது. யுத்தம் தான் நின்றுருச்சே, பெர்மனண்டாக நின்றுருச்சுன்னு சொல்லி அந்த மக்கள் அங்கே வராங்க. திடீர்னு இஸ்ரேல் நாளைக்கு தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் யுத்தம் நின்றுருச்சு அப்படின்னு சொன்ன அந்த வாய்கள் ஏதாவது அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுமா? அதை தான் சொல்கிறோம். எது உண்மையோ எது யதார்த்தமோ அதை பேசி பழகுவோம். ரொம்ப பெரிய அளவில் இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிற அந்த ட்ரேட்மார்க்கை நிப்பாட்டலாம் அப்படிங்க. வணக்கம்.